என்ன கந்தா ஸ்நாக்ஸ் தேதுரையா இங்க இருக்கு பாரு. அம்மா ரொம்ப பசிக்குது. வேற எதுவும் நல்ல ஸ்நாக்ஸ் இல்லையா? அண்ணா இது ரொம்ப சுவையான மற்றும் ருசியான நகெட்ஸ். நேய பாரு, இது எவ்வளவு கிறிஸ்பா இருக்குன்னு. அம்மா இது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கு. மீல் மேக்கரா நல்ல புசிஞ்சு எடுக்கணும். அப்போதான் மசியக்க வசதியா இருக்கும். சரிமா, இது ரொம்ப மிருதுவா இருக்கும். இப்போ இந்த மசிய வச்ச உருளைக்கிழங்கு, நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சிய இந்த கலவையுடன் சேர்த்து நன்றாக பிசைய வேண்டும். நல்ல தோல் பண்ணி போடணும். அப்போதான் நம்ம செஞ்சூர ஸ்நாக்ஸ் ரொம்ப ருசியாக இருக்கும் குத்திமா. சரிமா, இப்ப புரியுது. இந்த சோள மாவை சேர்த்தால் மாவு மென்மையாகவும் கெட்டியாகவும் மாறும். பாருங்கள், இது எவ்வளவு மிருதுவா இருக்கிறது. ஆமாம், இது மிகவும் அழகா இருக்கிறது. எண்ணெய் சூடானதும் மெதுவா போட வேண்டும். அப்போதுதான் உருண்டைகள் பொன்னிறமாவும் மொறுமொறுப்பாவும் வரும். ஆமாம், மிகவும் வாசனையா ரொம்ப சுவையான மற்றும் சத்தான உணவு. உனக்கு இது பிடித்திருக்கும் என்று நினைக்கிறேன். அம்மா, இது உண்மையாகவே ரொம்ப நன்றாக இருக்கிறது. ரொம்ப ருசியா இருக்கு இல்லையா? மெதுவா சாப்பிடு. ஆமா அம்மா, இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க எங்க வீடியோவை விரும்பினால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் அந்த பெல் ஐகானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. அப்போதான் எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு